போதைப்பொருள் வர்த்தகத்தையும் பாதாள உலக குழுக்களையும் அடியோட ஒழிக்கிற செயல்பாடுகள்ல முழுமையா தீவிரமா இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இறங்கியிருக்கிறார்கள். இனிமேலும் முன்னைய அரசாங்கம் உருவாக்கின இந்த பாதாள உலக குழுக்கள் போதைப் பொருட்களோட ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தை அரசியலை நடத்தக்கூடாதுன்ற முறையில சரியான ஒரு ஆட்சியை நாட்டுக்கு வழங்குறதுக்கான செயல்பாடுகள் தான் இந்த அரசாங்கம் இறங்கியிருக்கிறார்கள். அதுக்கான செயல்பாடுகள் தான் கடந்த நாட்கள்லையும் இன்றைய நாள்லையும் நாட்டுக்குள்ள நடந்து கொண்டிருக்குது. எதிர்வரப்போற நாட்கள்லையும் இந்த மாதிரியான பலதரப்பட்ட சம்பவங்கள் நடக்க போகுது. இன்றைய நாளில் கூட வெளிநாட்டில இருந்து கைது செய்யப்பட்ட முக்கியமான ஒரு போதைப்பொருள் குற்றவாளி நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இதுல அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி கொண்டு வரப்படக்கூடிய இந்த போதைப்பொருள் குற்றவாளிகள் பாதாள உலக குழுக்களினுடைய நபர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவர்களினுடைய பின்புலம். கடந்த நாட்களில் பெரிய அளவில் பேசப்பட்ட ஷிரான் பாசிக் என்ற போதைப்பொருள் கடத்தல் கும்பலினுடைய முக்கியமான ஒரு கிங்பின். அவர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டு அவர்கிட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள்ல அந்த நபருக்கு இருந்த சொத்துக்கள் அவருடைய பின்புலத்தை பார்க்கும்போது இதுவரைக்கும் சினிமால கூட பார்க்காத அளவுக்கான மிக பெரும் பின்புலம் தான் அந்த நபருக்கு பின்னால் இருந்திருக்குது. இப்போ வரைக்கும் தொடர்ச்சியான விசாரணைகள் இருந்து வெளியில வந்து கொண்டிருக்குது. இப்போ கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் யார், அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலங்கள் என்ன, இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய முக்கியமான எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த போதைப்பொருள் கும்பல் உருவானதுக்கு பின்னாலையும் ஒரு மிக பெரும் காரணம் இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். என்னென்னதோ ஒன்றா விரிவாக விளக்கமாகவே முதல்ல இருந்து சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PK கரிகாலன். அதே நேரம் முழுமையாக பார்க்கறதுக்கு முதல் தொடர்ச்சியான இந்த மாதிரியான நியூஸ் அனாலிசிஸ் அப்டேட்ஸ், இன்ஃபர்மேட்டிவ் டாக்குமெண்ட்ரி கேஸ் ஸ்டடிஸை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் இப்போ தான் என்னோட சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் பண்ணுறபடியாக இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு பிறகு நீங்களும் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. இதுக்கு முதலும் நான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய நாங்கள் எல்லா மக்களுமே இலங்கை என்ற இந்த நாட்டில் பிறந்ததுக்கு எல்லாருமே பெருமைப்படணும். ஏனென்றா இலங்கைக்குள்ள இருக்கிற எங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஏனைய நாட்டு மக்களுக்கு இலங்கை என்றது ஒரு மிக பெரும் அதிசயம் தான். நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அமைதியான சூழலா இருக்கட்டும், அழகான சூழல், நாட்டினுடைய வளங்கள், இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது இலங்கை என்றது உண்மையிலேயே அமைதியான வளங்கள் நிறைந்த ஒரு அழகான நாடு. அந்த நாட்டினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவில் அந்த நிலைமை பாதிக்கப்பட்டு கொண்டு தான் போய்கொண்டிருக்குது. முதலாவது, இப்படிப்பட்ட ஒரு அழகான நாட்டுக்குள்ள எப்படி இந்த போதைப்பொருள் வர்த்தகம், இவ்வளவு பெரிய 1000 கோடிக்கு மேல பில்லியன் கணக்கான சொத்துக்கள் வச்சிருக்கக்கூடிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் உருவானதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நீண்ட கால கதைகள் எல்லாம் இல்லை. சாதாரணமாக சரியா சொல்ல போனா ஒரு 17 வருட வரலாறு. இலங்கைக்குள்ள 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பிறகு அப்ப இருந்த ஆட்சியாளர்களால இலங்கையினுடைய வடக்குல இருக்கக்கூடிய எங்கட இளம் தலைமுறை திரும்பவும் ஆயுதம் ஏந்திய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க கூடாது. அந்த ஐடியாலஜி இருக்கு தானே, அந்த ஒரு சித்தாந்தத்தை அவர்களோட மூளையிலிருந்து முழுமையா எடுத்துடணும். அதை அவர்கள் பின்பற்ற கூடாதுன்ற காரணத்துக்காக ஆரம்பத்தில் இருந்த எங்களுடைய ஒழுக்க கட்டுப்பாடுகள், எங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த போதைப் பொருள்ன்றது நாட்டுக்குள்ள வடக்குக்கு அனுப்பப்பட்டன்றது. கடந்த வருடங்கள்ல நடந்திருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் எடுத்து நாங்கள் கோர்த்து பார்த்தோம்னு சொன்னா இதுதான் ஒரு அடிப்படையான பின்னணியா இருக்கும். அந்த ஒரு நோக்கத்துக்காக அந்த ஆட்சியாளர்களால் கொண்டு வரப்பட்டதுதான், இவர்களை இப்படியே முழுமையாக அழிச்சிடணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த போதைப் பொருள் வர்த்தகம் வியாபாரம் என்றது. அதுக்கு பிறகு தன்வினை தன்னை சுடுமன்ற மாதிரி அவர்கள் கொண்டு வந்த அந்த போதைப் பொருள் வர்த்தகமே இன்றைக்கு நாடு முழுவதும் பரவி நாட்டினுடைய இளைஞர் சமுதாயத்தை அழிக்கிறது மட்டுமில்லாம தங்களினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொள்றதுக்காகவும் தங்களோட அரசியல் சுயநலத்துக்காகவும் சில பணத்தாசை பிடித்த முதலைகள், ஊழல் பெருச்சாளிகளால, கடந்த ஆட்சி காலங்களில் இருந்த அந்த ஊழல் பெருச்சாளிகளால கொஞ்சம் கொஞ்சமா இந்த போதைப் பொருள் கடத்தல்கள், பாதாள உலக குழு செயல்பாடுகள் இதெல்லாமே ஆரம்பிக்கப்பட்டு அரசியல் ஆதரவோடு அது வளர்த்து விடப்பட்டு அதிகாரங்களை துஷ்பிரயோகப்படுத்தியும் அந்த செயல்பாடுகள் இன்னும் பலமானதாக மாற்றப்பட்டுதான் இன்றைக்கு இலங்கையினுடைய நிலைமை இவ்வளவுக்கு மோசமானதாக இருக்குது. நாட்டுக்குள்ள உருவாகி இருக்கக்கூடிய பாதாள உலக குழுக்களினுடைய பெருமளவிலான செயல்பாடுகளும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களினுடைய மிகப்பெரிய அளவிலான
போதைப் பொருளை நாட்டுக்குள்ள கொண்டு வர செயல்பாடுகள் நாட்டில இருந்து ஏனைய நாடுகளுக்கு. இலங்கையினுடைய நிலைமை வந்து இன்றைக்கு போதைப் பொருள் கடத்தலினுடைய ஒரு ஹப்பா தான் கடந்த சில மாதங்களுக்கு முதல் ஒரு குறிப்பிட்ட ஒரு 8-9 மாதங்களுக்கு வரைக்கும் அந்த ஒரு நிலைமையில தான் இருந்தது. இன்றைக்கும் அது வந்து கொண்டிருக்குது. ஆனால் பெரிய அளவில் அது குறைக்கப்பட்டிருக்குது. அதோட தொடர்புடைய முக்கிய புள்ளிகள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ அமைதியான ஒரு அழகான இருந்த ஒரு நாட்டை இவ்வளவு மோசமாக மாற்றினது கடந்த நாட்கள்ல இருந்த இந்த 17 வருடங்கள்ல உருவான கடந்த ஆட்சியாளர்களாக இருந்த அவர்கள் தான் உருவாக்கினார்கள் என்றது இன்றைக்கு வெளிப்படையா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இப்ப கைது செய்யப்படக்கூடிய இந்த நபர்கள்ட்ட இருந்து பெறப்படக்கூடிய வாக்கு மூலங்களினுடைய அடிப்படையிலையும் அவர்கள் கைகாட்டக்கூடிய நபர்கள் யாரா இருக்கிறார்கள் என்று பார்த்தா கடந்த ஆட்சியாளர்களாக தான் இருக்கிறார்கள். அதனாலதான் இன்றைக்கு அந்த ஆட்சியாளர்களினுடைய நிலை வந்து ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலை. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மூலமா அவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கு உருவாகி இருக்குது. விரைவில் அவர்கள் எல்லாருமே கைது செய்யப்படுவார்கள் என்றதும் இப்ப பெருமளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம். ஓகே, இது ஒரு பக்கமா இருக்கட்டும். இப்ப கைது செய்யப்பட்டு நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் கடத்தலோட தொடர்புடைய இந்த முக்கியமான புள்ளிகள் இருக்கிறார்களானே, இவர்களினுடைய பின்புலம் என்றது பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பின்புலம். அதுல கடந்த நாட்கள்ல பெரிய அளவில் பேசப்பட்ட துபாயில கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இலங்கையை சேர்ந்த 48 வயதான ஷிரான் பாஷிக் என்ற குறித்த இந்த நபர் இலங்கைக்குள்ள இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா போதைப் பொருள் வர்த்தகத்துக்கும் பின்னால முக்கிய புள்ளியா இருக்கக்கூடியவர்கள், அந்த கிங் பின் இருக்கிறார்களானே, அவர்கள் ஒரு 5 பேராக தான் சொல்லப்படுறார்கள். அந்த 5 பேர்ல முக்கியமான ஒரு நபராக தான் இந்த ஷிரான் பாஷிக் என்ற இந்த நபர் சொல்லப்படுறார். இவர் 2018ஆம் ஆண்டுல இலங்கைக்குள்ள இருந்து துபாய்க்கு தப்பி போன ஒரு நபர். அவர் போகும்போது அவரினுடைய பின்புலம் இப்ப இருக்கிற பின்புலம் மாதிரி தான் இருந்ததான்னு கேட்டா இல்ல. அது எப்படிப்பட்டதை நான் அடுத்ததா சொல்றேன். ஆனா இந்த கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள்ல 2018ல இருந்து இப்ப வரைக்குமான இந்த 8 வருட கால பகுதியில அவர் சேர்த்த சொத்துக்கள், அவர் உருவாக்கின அவருடைய அந்த பேக்ரவுண்ட்ன்றது சினிமாவில் கூட பார்க்க முடியாத அளவுக்கான மிக பெரும் பின்புலமாக இருக்குது. இவருடைய கதையை பார்த்துட்டு இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு நபருடைய சம்பவத்தையும் நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்றேன். 48 வயதான இந்த ஷிரான் பாஷிக்ட ஆரம்ப வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெஹிவளையில கலுபோவில என்ற பகுதியில் தான் இவர் பிறந்து வளர்ந்ததா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அவர் ஆரம்ப காலகட்டங்களில் அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சது தெஹிவல கல்கிச மாநகர சபையினுடைய ஒரு ஊழியராக தான் தன் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு சில குற்ற செயல்களில் ஈடுபட்டதா சொல்லி, போதைப் பொருள் உட்பட சில குற்ற செயல்களில் ஈடுபட்டதா சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2018ஆம் ஆண்டுல இவர் கைது செய்யப்பட்டு இருக்கும் போதே நாட்டை விட்டு தப்பி ஓடினதா இவர் மேல ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலகட்டங்களில் இருந்த அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் இந்த மாதிரியான இன்னும் பல குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பி போனதா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு இவர் போய் துபாயில பதுங்கி இருந்திருக்கிறார். துபாயில இருந்து அங்க பதிவிட விசாவையும் பெற்றுக்கொண்டுதான் இலங்கைக்குள்ளையும் ஏனைய சில நாடுகளுக்கும் போதைப் பொருள் கடத்தக்கூடிய செயல்பாடுகள்ல இவர் ஈடுபட்டு வந்திருக்கிறார். இலங்கைக்குள்ள மட்டுமில்லாம ஏனைய சில உலக நாடுகளையும் இந்த போதைப் பொருள் வர்த்தகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சில உலக நாடுகளினுடைய சில முக்கியமான கனெக்ஷன்ஸ், சில முக்கியமான பெரும்புள்ளிகளோட இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சாதாரணமாக ஒரு போதைப்பொருள் வர்த்தகம்ன்றது உண்மையிலேயே அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு பிரிவுகளோ அரசியல் செல்வாக்கோ இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த நாட்டுக்குள்ளே போக முடியாது. ஒரு 2 தரம் போகப்படலாம். ஆனால் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக போகுதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையான உதவி வந்து அவர்களுக்கு அரசியல் அதிகாரங்களுக்குள்ளே இருந்து கிடைச்சி கொண்டு வந்தால் தான் அது சாத்தியமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு வந்து இந்த நபருக்கும் இருக்கிறதா சொல்லப்படுது. இவர் கைது செய்யப்பட்டது எப்படின்னு சொன்னால் அது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இப்போ போய்கொண்டிருக்கிற இந்த அமெரிக்கா ஈரான் போர் இருக்குதானே, இந்த போர் சூழல்ல துபாயில நடந்த தாக்குதல்கள், ஈரானால துபாயில மேற்கொள்ளப்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் வந்து துபாய்க்குள்ள நடந்து கொண்டிருக்குது. அதுல ஏனைய நாடுகள்ல இருந்து துபாய்க்குள்ள வந்து தங்கி இருக்கக்கூடிய நபர்கள் மேல அந்த நாட்டினுடைய புலனாய்வு பிரிவினரால சில விசாரணைகள் வந்து நடத்தப்பட்டிருக்குது. துபாய் மாதிரியான மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ளே இருந்து கொண்டு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், அந்த நாடுகளுக்கு புலனாய்வு வேலை பார்க்கிறவர்கள் வரைக்கும் யார் யார் அதோட தொடர்பில் இருக்கிறார்கள் சொல்லி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதுல குறிப்பிட்ட சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுக்குள்ள ஷிரான் பாஷிக் என்ற குறித்த இந்த நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய தொலைபேசியை செக் பண்ண இடத்துல அவருடைய போன்ல துபாயில் நடந்த ஈரானினுடைய ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்பான சில வீடியோஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை அவர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணதா சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது. அந்த ஒரு குற்றத்துக்காக தான் இவர் முதலாவதா மே மாதம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளினுடைய அடிப்படையில் தான்
இவரினுடைய பின்புலம் என்னன்றது அவர்களுக்கு தெரிய வந்திருக்குது. அதுக்கு பிறகு இலங்கைக்கு தகவல்கள் பரிமாறப்பட்டு இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினருடைய வேண்டுகோளுக்கு அமைய ஏற்கனவே சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட இன்டர்போலால ரெட் லிஸ்ட் பண்ணப்பட்ட நபர்களுக்குள்ள ஒருத்தராக இவர் இருக்கிறபடியாலும் முக்கியமான இலங்கையால தேடப்பட்டு வரக்கூடிய, இலங்கை மட்டுமில்ல உலகத்தினுடைய இன்டர்போலாலேயே தேடப்பட்டு வரக்கூடிய முக்கியமான குற்றவாளியா இருக்கிறதாலையும் இலங்கைக்கு திரும்பவும் இவரை கொண்டு வந்து விசாரிக்கிறதுக்கான அனுமதி வேணும்னு சொல்லி கோரப்பட்டதுக்கு பிறகுதான் கிட்டத்தட்ட 3 மாத காலங்களுக்கு பிறகு கடந்த நாட்களில் இவர் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு அவர்கிட்ட 72 மணி நேர விசாரணைக்கான அனுமதி பெறப்பட்டு அவர்கிட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு நேற்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து வரப்போகிற 90 நாட்களுக்கு இவர் தடுப்பு காவலில் வச்சு விசாரிக்கப்படுறதுக்கான உத்தரவும் இப்போ வழங்கப்பட்டிருக்குது. 90 நாட்களுக்கு இவர் மேல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போறதா செய்திகள் வெளியாகி இருக்குது. அந்த ஒவ்வொரு கட்டமான விசாரணைகள்ல இப்போ வரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கக்கூடிய விடயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சிகரமான விடயங்கள். இவருடைய சொத்து மதிப்பு மட்டுமே இப்போ வரைக்கும் வெளியான தகவல்களினுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட 100 பில்லியன் இலங்கை ரூபாய்கள் என்று சொல்லப்படுது. கடந்த 8 வருடங்கள்ல ஒரு மாநகர சபை ஊழியராக ஆரம்பித்த இவருடைய வாழ்க்கை 2018ஆம் ஆண்டு துபாய்க்கு தப்பி போனதுக்கு பிறகு இந்த 8 வருடங்களில் மட்டும் 100 பில்லியனுக்கு மேற்பட்ட சொத்துக்களா மாறி இருக்குது. அந்த சொத்துக்கள் எல்லாமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பினுடைய பிரதானமான இடங்கள்ல, கொழும்புல இருக்கிற மெரின் டிரைவ் பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள், நேற்றுக்கு முதல் நாள் வரைக்கும் அந்த செய்தியினுடைய அடிப்படையில் 10 ஹோட்டல்கள், 5லிருந்து 10 ஹோட்டல்கள் இவருடைய உரிமையில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளினுடைய அடிப்படையில் 20 ஹோட்டல்களாவது இவருடைய பேரில் இருக்கலாம்னு சொல்லி சந்தேகிக்கப்படுது. எல்லாமே பினாமிகளினுடைய பேரில் இவருடைய சொத்துக்களாக சொல்லப்படுற ஹோட்டல்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய லக்ஸரி வீடுகள், காணிகள், வாகனங்கள், இது எல்லாமே பினாமிகளோட பேர்களில் வாங்கப்பட்டதாகவும் அந்த சொத்துக்களினுடைய உரிமையாளர்கள் அவர்களோட பின்புலத்தை போய் பார்த்தா சரியான ஏழைகளாகும். அந்த பினாமிகள் வேற ஏழைகளினுடைய பேர்களை பயன்படுத்தி தான் இந்த சொத்துக்களை இவருக்காக வாங்கி இங்கே வச்சிருக்கிறதாகவும் அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி இருக்குது. சாதாரணமாகவே இது அரசியலையும் நடக்கும். அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கே தெரியாத நபர்களினுடைய பெயர்கள் எல்லாம் சொத்துக்களை வாங்கி வச்சிருப்பார்கள். இது இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய சொத்துக்கள் மட்டும்தான். ஆனால் துபாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துபாயில் சில நகைக்கடைகள், சில ஜுவல்லரிஸ் இவருடைய பேரில் இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் துபாயில் இவர் பைலட் லைசன்ஸுக்காக பயிற்சி பெற்ற ஒரு நபராகவும் சொல்லப்படுறார். ஹெலிகாப்டர் பைலட்டுக்காக பயிற்சி பெற்ற ஒரு நபராகவும் சொல்லப்படுறார். இந்த மாதிரியான இன்னும் பலதரப்பட்ட அதிர்ச்சிகரமான பின்புலங்களும் உண்மைகளும் ஒவ்வொரு நாள் விசாரணைகள்ல இருந்தும் இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினரால இவர் மேல இவருடைய பின்னணியா இப்போ வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்குது. இன்னும் அடுத்து வரப்போற 90 நாட்கள் விசாரணைகள்ல இருந்து அந்த விசாரணை முடிவுகள்ல இதுக்கு முதல் இருந்த முன்னாள் ஆட்சியாளர்களினுடைய பல அரசியல் பெயர்கள் குறிப்பிடப்படலாம்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. சொத்துக்கள் மட்டும் இல்லாம அரசியல் பின்னணியும் அப்படிப்பட்டது. ஏன்னா இவர் அவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு நபர். சாதாரணமா நான் சொன்ன இந்த விடயத்திலிருந்தே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக பெரும் புள்ளியா கருதப்படுற இந்த நபருக்கு பின்னால் இருந்த அந்த பின்னணி என்னன்றது முழுமையா வெளியில வரப்போகுதுன்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையா இருக்குது. ஸோ இதனாலேயே இப்ப சுதந்திரமா வெளியில சுத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஆட்சியாளர்கள், அது மட்டும் இல்லாம இப்ப பாராளுமன்றம் வரைக்கும் போயிருக்கக்கூடிய சில பேருக்கும் இது ஒரு பதட்டமான ஒரு காலகட்டமாக இருக்கும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. ஓகே, இது முதலாவது விஷயம். அடுத்த 2வது முக்கியமான இன்றைய நாளில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான போதைப் பொருள் கடத்தல் ஏனைய குற்றங்களை ஈடுபடக்கூடிய ஒரு குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையை சேர்ந்த சமித்புர சது என்று சொல்லப்படுற ஒரு முக்கியமான நபர் ஓமான்ல கைது செய்யப்பட்டு இன்றைய நாளில் நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இவருக்கும் ஏற்கனவே இலங்கைக்குள்ள நீதிமன்றத்துக்குள்ள வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவ் என்ற ஒரு குற்றவாளி இருக்கிறார் தானே, அந்த குற்றவாளியினுடைய துப்பாக்கி சூடுக்கும் அந்த குற்றவாளிகளுக்கும் இடையில கூட இந்த நபருக்கு தொடர்பு இருக்கிறதா சொல்லியும் இப்ப செய்திகள் வெளியாக இருக்குது. இவரும் போதைப் பொருட்கள் மற்றும் ஏனைய குற்ற செயல்களில் ஈடுபட்ட ஒரு நபராக சொல்லப்படுறார். இவரிடையும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போது இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஒரு சர்ச்சையா போய்கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி இந்த ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இப்ப விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஷிரான் பாசிக் மாதிரியே இன்னொரு பிரபலமான ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரரா இந்த 5 பேர்ல முக்கியமான ஒரு புள்ளியா சொல்லப்படுற ஒரு நபர் தான் கஞ்சிப்பாணி இம்ரான் சொல்லப்படுற இந்த நபர். இவருடைய பேரை நீங்க அடிக்கடி செய்திகளை பார்த்துருப்பீங்க.
இவர் கைது செய்யப்பட்டுட்டதா சொல்லி இந்த ஷிரான் பாஷிக் என்றவர் வந்து துபாயில இருந்து ஒரு நபர். ஆனால் ஏனைய 4 நபர்களுமே இப்போ ஐரோப்பிய நாடுகளில் தான் பதுங்கி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதுக்குள்ள ஒரு நபர் தான் இந்த கஞ்சிப்பான இம்ரான் என்ற நபர். இவர் வந்து இத்தாலியில கைது செய்யப்பட்டதா சொல்லி இலங்கையினுடைய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டதா சொல்லி ஒரு செய்தி போய்கொண்டிருந்தது. ஆனால் அது முற்றிலுமே உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி என்று சொல்லி பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் எதிர்வரப்போற நாட்களில் அவர் நிச்சயமாக கைது செய்யப்படுவார். அவரை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான செயல்பாடுகள் இப்போ நடந்து கொண்டிருக்கான்னு சொல்லியும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ கைது செய்யப்பட்டுட்டார்னு சொல்லப்படுற விடயம் வந்து பொய்யானதுன்ற மாதிரி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இப்ப உருவாகி இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கம், இந்த புதிய அரசாங்கத்தின் மேல மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னும் அந்த அரசாங்கத்தின் மேல நன்மதிப்புகளை அதிகரிச்சு கொண்டே போற மாதிரி தான் அவர்களுடைய செயல்பாடுகள் உண்மையிலேயே வெளிப்படையா இருக்குது. நாட்டுக்குள்ள பிரதானமான பிரச்சனையா இருந்தது 3 விஷயங்கள். ஒன்று அரசாங்கத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஊழல்கள், 2வது பாதாள உலகம், 3வது போதைப்பொருள் வர்த்தகம். இந்த 3ஐயுமே ஒழிச்சாலே நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி தானா வளர்ச்சி அடையும் என்று சொல்லித்தான் நாட்டினுடைய மக்களாகிய எங்களினுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுற மாதிரியான செயல்பாடுகளை 3 பக்கமாகவுமே இந்த அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டு போகிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏற்கனவே ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கா அவர்களுடைய முயற்சிகள், இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தோடு ஈடுபடக்கூடிய நபர்கள் அவர்களுக்கான மரண தண்டனை விதிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படும் என்று சொல்லியும் ஒரு செயல்பாடுகள் போய்கொண்டிருக்குது. அதுக்கான எதிரான செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருக்குது. அது மனித குலத்திற்கு எதிரானது அல்லது அவர்களை தூக்கில் போடக்கூடாதுன்ற மாதிரியான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் பொதுப்படையாக பார்க்கும்போது சிங்கப்பூர் பின்பற்ற அதே நடைமுறை தான். சமூகத்துக்கு ஒரு செயல் தீங்கு விளைவிக்குமா இருந்தா, ஒரு தனிநபருடைய செயல் ஒட்டுமொத்த சமூகத்தையுமே பாதிக்குமா இருந்தா அந்த நபரை கொலை செய்யறதுல எந்த தவறுமே இல்லைன்றது. அதே செயல்பாடு நாட்டுக்குள்ள நடைமுறைப்படுத்தப்படுமா இருந்தா எதிர்கால இலங்கையினுடைய சமூகம், எதிர்கால நாட்டினுடைய வளர்ச்சி என்றது நல்லா இருக்குமென்றதும் மக்களினுடைய கருத்தை தான் நடந்து கொண்டிருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட நடைமுறைகள் நாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுதுன்றதை. தொடர்ச்சியாக இதே மாதிரியான பாதையில் இந்த அரசாங்கம் போகுமா இருந்தால் நாட்டினுடைய எதிர்காலம் ஒரு சுபீட்சமான எதிர்காலமாக இருக்கும்ன்றதை எங்களால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னதை நீங்கள் தாராளமாக இருக்க கமெண்ட் சொல்லிடலாம். தொடர்ச்சியாக அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்டேட்ஸ் தெரிஞ்சு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணி சொன்னால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஒரு வச்சு அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.